பானுவுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு சேகர்? தேறிட்டு வருதா? ஒன்றும் முன்னேற்றம் இல்லை நைனா, அப்படியே தான் இருக்கு. ஏதேதோ நடந்து முடிஞ்சு போச்சு, என்ன பண்றது? மாமா ஃபோன் பண்றாரு. பேசு பேசு. என்னாச்சு மாப்ள? நேத்தெல்லாம் ஃபோன்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், லைன் கிடைக்கவே இல்லை. அது ஒன்றும் இல்லை மாமா, நேற்று நான் இருந்த இடத்துல டவர் சரியாக கிடைக்கல அதான். அப்படியா மாப்ள? ஒரு சந்தோஷமான செய்தி மாப்ள, நம்ம பானுவுக்கு சுயநினைவு வந்துடுச்சு மாப்ள. என்ன மாமா சொல்றீங்க? நிஜமா சொல்றீங்க? ஆமா மாப்ள, இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லத்தான் நேத்துல இருந்து உங்களுக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. நைனா, பானுக்கு நினைவு திரும்பிச்சா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மாப்ள, பானு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இதோ போனை தரேன், பேசுங்க. பானு பேசுறாளா? பேசு சேகர். மா, ஃப்ளாஸ்க மறந்து வச்சிட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேம்மா. ஹலோ பானு செல்லம், உன் குரலை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? எப்படிமா இருக்க? நீ அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தப்போ நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? எப்படியோ நீ பொழைச்சிட்டிய, அதுவே எனக்கு போதும். உனக்கு மயக்கம் தெளிஞ்சு சுயநினைவு வந்தப்போ நான் உன் பக்கத்துல இல்லையன்ற வருத்தம் உனக்கு இருக்கும். எனக்கும் அதே வருத்தம் தான் இருக்கு. நீ கவலையே படாத, நான் இப்ப சென்னையில தான் இருக்கேன். உடனே ஓடி வந்துடுறேன் நான் உன்னை பாக்குறதுக்கு. நீங்க வரதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இப்படி பண்ணீங்க? என்ன பானு சொல்ற? எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? பானு, எனக்கு எல்லாம் தெரியுங்க. வீட்ல பெட்ல இருந்த பணத்தையும் பரன் மேல இருந்த செல்லுல பிரியாவோட கொலை நீங்க படம் பிடிச்சு வச்சிருந்ததையும் நான் பார்த்துட்டேன். சரியும் அந்த மேனேஜரும் பிரியாவை கொலை பண்ணதை விட நீங்க அத செல்லுல படம் பிடிச்சு வச்சிருந்த அதிர்ச்சியை தான் என்னால தாங்கவே முடியலங்க. அதை வச்சு குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு என்னென்ன பண்ணீங்களோ அந்த பாவம் தாங்க இத்தனை நாளா எனக்கு பேச்சு மூச்சு கூட இல்லாம ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருச்சு. இப்படி குறுக்கு வழியில சம்பாதிச்சு என்னை காப்பாத்துவீங்கன்னு நினைச்சா நான் பெத்தவங்களையும் மத்தவங்களையும் விட்டுட்டு திருட்டுத்தனமா ஊரை விட்டு உங்க கூட ஓடி வந்தேன். வருமா உங்களை அந்த அளவுக்கு மாத்திருச்சா? என் புருஷன் இந்த அளவுக்கு மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. பானு, அது வந்து ஏதாவது சமாதானம் சொல்லி என்ன சமாதானப்படுத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். நீங்க பண்ணது தப்புதாங்க. நீங்க பண்ணதை நியாயப்படுத்தி பேசாதீங்க. என்னாச்சு? என்னப்பா என்னாச்சு சேகர்? என்னாச்சுன்னு தெரியல. நான் பானுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை, நான் உடனே இங்கேருந்து போய் ஆகணும். நான் வரேன். ஏங்க, இந்தாங்க காஃபி. நான் ஒன்று சொல்லுவேன். என்ன சிவகாமி? நீங்க கோச்சிக்க கூடாது. என்ன விஷயம் சொல்லு. பாவங்க நம்ம வினோத், அவன் செய்யற தொழில ஏதோ நஷ்டமாயிடுச்சு போல இருக்கு. நமக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தை சுத்தமாவே விட்டு போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுங்கிற? நமக்கு ஏதோ நேரங்காலம் சரியில்லைன்னு நினைக்கிறேங்க. ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து நாம ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, இல்ல வீட்டுல ஏதாவது ஹோமம் பண்ணணுமா, இல்ல வாஸ்து பிரகாரம் ஏதாவது மாத்தணுமான்னு கேட்கணுங்க. அப்படி பார்க்காதீங்க. உங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏதாவது செஞ்சு நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்க. வினோத் வருத்தப்படுறத பார்க்கும்போது என் மனசு கேட்கலைங்க. சார் வாங்க சார். என்ன அமீனாவோட வந்திருக்கீங்க? உங்க வீட்டை ஜப்தி பண்ண வந்திருக்கோம் சார்.
ஜப்தி பண்ண வந்திருக்கீங்களா? நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கோர்ட் உத்தரவோடு தான் சார் வந்திருக்கோம். படிச்சு பாருங்க, கொடுங்க. என்னங்க வீட்டை ஜப்தி பண்ணணுங்கிறாங்க? என்னங்க போட்டிருக்குதுல? ம். வினோத் நம்ம வீட்டை அடமானம் வச்சு பேங்க்ல பணம் வாங்கியிருக்கான். பணத்தை கட்டாததுனால அவங்க கோர்ட்டு மூலியமா நம்ம வீட்டை ஜப்தி பண்றதுக்கு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. உங்க மாத்து துணிகள்லாம் எடுத்துட்டு வீட்டை காலி பண்ணுங்க. நாங்க சீல் வைக்கணும். என்னடா இதெல்லாம்? நாம எவ்வளவு கௌரவமா வாழ்ந்த குடும்பம் இப்படி ஜப்திக்கு கொண்டு வந்து அவமானப்படுத்திட்டேடா. ஏண்டா ஏதோ நஷ்டமாயிடுச்சு, அதுல இருந்து எப்படி மேல போறேன்னு புலம்பிட்டு இருந்தியே, அது இதுதானாடா? ஏண்டா வீட்டு பத்திரத்தை வச்சு நீ பேங்க்ல எப்படிடா கடன் வாங்கின? ஆமா, என் கையெழுத்து இல்லாம உனக்கு பேங்க்ல எப்படி கடன் கொடுத்தாங்க? என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? ஏண்டா இந்த வீடு என்ன உனக்கு மட்டும் தான் சொந்தமா? போது நிறுத்துங்க. சும்மா விட்டா நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு இவரை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன பெரிய தப்பா? பெத்தவங்களுக்கு தெரியாம கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு பங்கு இருக்கிறத மறைச்சு யாருக்கும் தெரியாம வீட்டை அடமான வச்சு அதை ஜப்தி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே, இது தப்பா தெரியலையா? தெரியல. இவர் என்ன உங்க சொத்தை வச்சு சூதாடினாரா, குடிச்சாரா, இல்ல பொண்ணுங்களோட ஊர் சுத்தினாரா? எத்தனை நாள் தான் இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறது? பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு ஒரு பிசினஸ் தொடங்கினாரு. பிசினஸ்ல நஷ்டமாயிடுச்சு. பிசினஸ்னா அப்படி இப்படி இருக்கதா செய்யும். அதுக்காக இப்படி இவரை நிக்க வச்சு ஏன் இப்படி பண்ண, உனக்கு உரிமை இருக்கான்னு இப்படிதான் கேள்வி கேட்பீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டு மேல கடன் வாங்குறதுக்கு இவருக்கு உரிமை இல்லையா? ஏதோ தங்கச்சிங்களுக்கு எல்லாம் பங்கு இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த தங்கச்சிங்களுக்கு நீங்களா கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இவர் தான் ஆபீஸ்ல அங்க இங்க நலஞ்சு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்படிப்பட்ட இவருக்கு இந்த வீட்டு மேல கடன் வாங்குறதுக்கு உரிமை இல்லையா? இவரை விடுங்க. நான் சம்பாதிச்சதெல்லாம் உங்ககிட்ட தானே எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். இந்த குடும்பத்துக்காக தானே உழைச்சு கொட்டினேன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த வீட்டு மேல கடன் வாங்குறதுக்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லையா? இவரோட தங்கச்சிங்க யாரும் பெருசா இந்த சொத்தை எதிர்பார்த்து இல்ல. அர்ச்சனா அவ வீட்டு வாசல்ல கூட கால் வைக்க விட மாட்டா. காவியாக்கு இந்த சொத்து பெருசே இல்ல. அப்படி இருக்கும்போது சொத்து உரிமைல பேசிட்டு நின்னுட்டு இருக்காதீங்க. வயசான காலத்துல சின்ன குழந்தையோட எங்களை நடுத்தூர்ல நிக்க வச்சது இல்லாம எங்களை பேச வேண்டாம்னு வேற சொல்றியா? அந்த குழந்தை என் அண்ணனோட குழந்தை தானே, அவனை என்கிட்ட கொடுத்துருங்க. என் குழந்தையோட சேர்த்து அவனை நானே வளர்த்துக்கிறேன். எங்களையே நடுத்தரவுல நிக்க வச்ச உன்னை நம்பி அந்த குழந்தைய ஒப்படைக்க முடியாது. அந்த குழந்தையெல்லாம் தர முடியாது. உங்களை நடுத்தரவுல நிக்க வச்சு நாங்க மட்டும் என்ன பங்களால இருக்கோம்? நாங்களும் உங்களை மாதிரிதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறோம். நாம எங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கணும்? எங்க அம்மா வீடு கடல் மாதிரி இருக்கு. நாம அங்க போலாம். வாங்க, வா வாங்கண்ணா. சார், நாங்க இங்க வேலையை ஆரம்பிக்கணும். முதல்லங்கிறது கிளம்புங்க, சீல் வைக்க போறோம். அந்த நோட்டீஸை கொடுங்க. இரு சிவகாமி, நான் போய் துணிமணிகளை எடுத்துட்டு வரேன். லாக் பண்ணுங்க. பாட்டி பாட்டி நம்ம எங்க போறோம் பாட்டி? சிவகாமி, சிவகாமி,
ஆச்சு இந்த சேகருக்கு? ஏன் ஃபோன் டெட்டா இருக்கு? காவ்யா, நீங்களா? ஆமாம்மா. வாங்க வாங்க. என்ன இங்க வந்திருக்கீங்க? உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, அதுக்காக தான் வந்தேன். முக்கியமான விஷயமா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? இப்ப திடீர்னு ஒரு கும்பல் வந்து சேகர காரில் கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. என்னது? சேகரை கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமாம்மா, அதுவும் என் கண்ணு முன்னாடியே காரில் தூக்கி போட்டு போயிட்டாங்கம்மா. என்ன பண்றதுன்னு புரியாம தான் உங்களை பார்க்க ஓடியாந்தேன். என்ன நடந்தது? என்னன்னு எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நானும் சேகரும் ரோட்ல பேசிக்கிட்டே வந்தோம். அப்ப சேகருக்கு ஒரு போனு. அது யாருன்னா சேகர் பொண்டாட்டி பானு. பானுவா? ஆமா. பானு கோமால இருந்து குணமாயிட்டாங்களா? ஆமாம்மா, பானுவே போன் பண்ணி பேசினதுனால தான் அவ குரலை கேட்டு சேகர் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலம்மா. திடீர்னு பானு அலற சத்தம் கேட்டுச்சு. அந்த பக்கம் ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சேகர் சொல்லி பயந்தான். அதே நேரத்துல ஒரு கார் வந்து சேகரை தூக்கிட்டு போயிடுச்சு. அவன் போன் கார்ல அடிபட்டு தூள் தூளா போயிடுச்சு. ஓ, அதனாலதான் சேகரோட போன் கிடைக்கலையா? ஆமா, சேகரை கடத்திட்டு போனது யாரா இருக்கும்? அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி செரிதான். அவரும் இப்ப அந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சு சேகருக்கு வேற யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. சேகரை எப்படியாவது காப்பாத்தணுமா? சரி, நம்ம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். என்னாச்சு? என்னன்னு தெரியல டாக்டர். நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் உங்க வீட்ல வேலை பாக்குறேங்க டாக்டர். மிஸ்டர் செல்வத்தை உடனே வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். அம்மா, ஒரு உதவி பண்ணணுமா நீங்க? என்ன உதவி? ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் ஃபோன் பண்ணாலும் ஐயா நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா. அம்மாவை இங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கிற விஷயத்த ஐயாவுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கம்மா. சரி, அவரோட நம்பர் சொல்லுங்க. சொல்றேம்மா. 98 404. எல்லாம் சரியா இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சு விடு. சரிங்கண்ணா. அப்புறம் அந்த பழைய பாட்டிக்கிட்ட பேசி பார்த்தியா? பேசினேண்ணே. நம்ம புது பாட்டிக்கிட்ட பேசின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதனால அவன் ரேட்டை குறைக்க மாட்டேங்கிறான், ரொம்ப அதிகமாக சொல்கிறான். எதையாவது பேசி அவனை ரேட்டை குறைக்க சொல்லு. அதிகமாக கொடுத்தா நம்மளுக்கு லாஸ் தானே. ஹலோ, SM ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம் சார். மிஸ்டர் செல்வம் தானே? நான் செல்வம் தான் பேசுகிறேன். சார், உங்க வைஃப் அர்ச்சனாவை எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். நீங்க உடனே கிளம்பி வரீங்களா? அர்ச்சனா அட்மிட் ஆயிருக்கல? ஏன், என்னாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததால உங்க வீட்டு வேலைக்காரி கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி வரீங்களா சார்? சரி, நான் உடனே பரப்பிட்டு வரேன். என்னாச்சு அன்னைக்கு? தெரியலடா, வேலைக்காரி ஃபோன் பண்ணும்போது நான் சும்மா தான் சொல்கிறேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் பண்ணி அர்ச்சனா அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்கிறாங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்.
அங்கேயே தயங்கி நிக்கிறீங்க? வாங்க. வா. அம்மா, அம்மா.